நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித் ஆகியோருக்கு எதிராக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமான பெப்சி போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் அதற்கு நடிகர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசிய நடிகர் அஜித், அரசியல் சார்புடைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்குமாறு நடிகர் நடிகைகளை சிலர் கட்டாயப்படுத்துவதாகவும் அவற்றை தடுக்குமாறும் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியை கேட்டுக் கொண்டார். இதற்கு மேடையிலேயே கைத்தட்டி வரவேற்பு தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் நேற்று முன்தினம் முதலமைச்சரை சந்தித்த பிறகும் அதை வெகுவாக பாராட்டினார். அவர்கள் இருவரது கருத்துக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் பெப்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம் நடிகர் நடிகைகளை நிர்பந்தப்படுத்தி அழைக்கிறார்கள் என்ற புகாரை பொது மேடையில் அஜித் பேசியிருக்கக்கூடாது என்று தெரிவித்தது. இவ்வாறு ரஜினிக்கும் அஜித்துக்கும் எதிராக இரு சங்கங்கள் பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்திருப்பது திரை உலகில் மீண்டும் ஒரு மோதலை உருவாக்கியுள்ளது. இதன் எதிரொலியாக திரைப்பட சண்டை காட்சிகள் இயக்குநர் ஜாகுவார் தங்கத்தின் வீட்டிற்குள் புகுந்த நபர்கள் இரண்டாவது நாளாக நேற்றும் தாக்குதல் நடத்தியது. பைக்கில் யமகா பைக்கில் போயிட்டு வந்திருக்காங்க. நான் அப்போ தான் கையெல்லாம் கழுவிட்டு உள்ள பெட்ரூமில் சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபு தண்ணி எடுத்துகிட்டு அப்படி வந்து வீட்டுக்குள்ளே ஏறி கல்லத்துக்கு அடிச்சிருக்காங்க. ஒய்ஃப் அடிச்சோன்னா அப்படி தடுத்துருக்கு. இந்த இடத்துல எங்கேயும் செம காயம், கல்லுக்கு காயம். உடனே அந்த எதிர்த்தாப்புல இந்த வண்டி வீடுகள்லாம் அடிச்சிருக்காங்க. நான் கையை எச்சிக்கையோடு அப்படி ஓடிட்டானுங்க. இந்நிலையில் நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித் ஆகியோருக்கு ஆதரவாக தென்னிந்திய நடிகர் சங்கம் இறங்கியுள்ளது. இது தொடர்பாக அதன் தலைவர் சரத்குமார், பொதுச் செயலாளர் ராதாரவி ஆகியோர் விடுத்துள்ள அறிக்கையில் பெப்சியின் தலைவர் திரு வி சி குகநாதன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு ஒற்றுமைக்கு இடையே இடைவெளி உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.